ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்னமான பதவி கொடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதை பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா 20/7/2024 9/8/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பதவி கேட்டிருக்காங்க பாருங்கள், சீனியர் மேனேஜர் கேட்டிருக்காங்க. 26 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் கேட்டிருக்காங்க. 32 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. டெப்டி ஜென்ரல் மேனேஜர் கேட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் 37 to 55 கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான பதவிகள். அதேமாதிரி ஒவ்வொரு பதவிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஒவ்வொரு ட்ரேட் வைஸாக உங்களுக்கான வேலையை இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபினான்ஸில் என்னமான பதவி கேட்டிருக்காங்க, டெக்னிக்கல் என்னமான பதவி எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே தெளிவாக அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். கம்மி வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஃபினான்ஸ் ஜாப்னா அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னமான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா சிஏ கேட்டிருக்காங்க. சிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. வித் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தா டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பிடெக் எம்சிஏ போஸ்ட் கிராஜுவேட் ஐடி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டெக்னாலஜியில் பொறுத்த வரைக்கும் ஏஜிஎம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு பிடெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி இன் எலக்ட்ரானிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸ் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க அல்லது பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தா இன்டர்னல் ஆடிட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சியில் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ப்ராடக்ட் பதவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி கிராஜுவேட் வித் 2 இயருக்கான எம்பிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் உங்களுக்கான கல்வி தேதி. ஃபைனல் ஆப்ரேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ரேஷனுக்கு கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், ஸோ எனி டிகிரி முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏடிஎம் ஆப்ரேஷன் தான் கேட்டிருக்காங்க. சீனியர் மேனேஜர் தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஏடிஎம் ஆப்ரேஷனுக்கான சீனியர் மேனேஜர் கேட்டிருக்காங்க. அதுக்கும் கல்வி தேதியெல்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி 150 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்காங்க பாருங்கள், பிசி எம்பிசி டிஎன்சி நீங்கள் 750 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் பார்த்தா பர் மந்த்துக்கு 1,70,70,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதிகபட்சமாக 4,30,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பதவிக்கான சேலரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அப்படியே கீழே எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா எக்ஸாம் இருக்குன்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ வில் பி இந்த ஐபிஎஸ் வெப்சைட் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கான இன்டர்வியூலாம் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதிலே உங்களுக்கு தெளிவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க எலிஜிபிள் இருக்கவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.